ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி எந்த ஒரு லாங்குவேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நம்ம வேற லாங்குவேஜுக்கு ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் இருக்கிற இந்த ஹோல் டாக்குமெண்ட்டையும் 1 செகண்டில் நம்ம தமிழ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். இங்கிலீஷ் டு தமிழ் மட்டும் கிடையாது, ஹிந்தியில் இருக்கிற டாக்குமெண்ட்டை கூட நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த லாங்குவேஜுக்குனாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு இருக்கா, இந்த ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ரிவ்யூக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு இருக்கா, இது வந்து நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இது எனேபிளில் இருக்கும், நெட் இல்லைன்னா இது டிசேபிளில் இருக்கும். இந்த டிரான்ஸ்லேட் இருக்கா, இந்த டிரான்ஸ்லேட் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் செலெக்ஷன் இருக்கா, இந்த டிரான்ஸ்லேட் செலெக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்லேட் செலெக்ஷனை கிளிக் பண்ணோன்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இருக்கா டிரான்ஸ்லேட்டர்னு இந்த பேனல் ஓப்பன் ஆயிருக்கா. இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஆட்டோ டிடெக்டர்னு இருக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூன்னு இருக்கா. இந்த டூவில் தான் நீங்கள் எந்த லாங்குவேஜில் மாற்றணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ எந்த பேராகிராஃப் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த பேராகிராஃபை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு இந்த பேனலில் பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் இதில் செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எந்த பேராவை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த பேராவை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஹோல் டாக்குமெண்ட்டும் அனதர் லாங்குவேஜில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்னா இப்போ டிரான்ஸ்லேட்டர் இந்த பேனல் இருக்குல்ல ரைட் சைடில், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் இருக்குது. இது கிட்ட பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கா, இந்த டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் ஹோல் டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வேறு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இருக்கா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். இப்போ டூன் இருக்கா, இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் இதில் செலக்ட் பண்ணணும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இது தமிழ்லேயே இருக்கட்டும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு இருக்கா, இந்த டிரான்ஸ்லேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வேற ஒரு நியூ ஃபைலில் வந்து அந்த டிரான்ஸ்லேட் ஆன அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வேற ஒரு நியூ ஃபைலில் தான் நமக்கு டிரான்ஸ்லேட் ஆனது ஓப்பன் ஆயிருக்கு. அந்த பழைய இந்த இங்கிலீஷ் ஃபைல் வந்து இந்த இருக்கா, இதுதான் அது. இது மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இருக்கிற டாக்குமெண்ட்னாலும் நீங்கள் வேறு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.